விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு முதல்வர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். நிகழ்ச்சி நடைபெறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைகிறார். சார்லஸ், இந்த பணியாணை வழங்கும் விழா எப்போது தொடங்கவிருக்கிறது? 32 குடும்பத்தினரும் அங்கு வந்திருக்கின்றனரா? என்ன மாதிரியான அவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கு? விவரம். காட்சிகளை பார்த்து கொண்டு பேசலாம் போல ஒளிப்பதிவாளர் சும்மா காண்பிப்பா. நம்ம கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னதாக தான் இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் மாவட்ட ஆட்சியர் இந்த அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கார். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வரவேற்பதற்காக தயார் நிலையில் இருக்காங்க. அதற்கு முன்னதாக அமைச்சர்கள் மற்றவர்கள் வர துவங்கியிருக்காங்க. இன்று காலை நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் கடந்த வருடம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல், அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருந்து அவர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் அங்கு பேச வந்த பொழுது 41 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர்ந்தார்கள். அதில் தற்பொழுது 31 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குவதற்காக இப்போ தற்பொழுது தலைமை செயலாளர் அவர்களும் வந்திருக்கார். அந்த காட்சிகளையும் காண முடிகிறது போல. தொடர்ந்து அதிகாரிகள் கொண்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கார். அந்த 41 பேரில் 31 பேருக்கு அதில் அந்த 31 பேர் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி என்பது வழங்கப்படும் என தெரிவித்திருந்தாங்க. அந்த அரசு நியமன ஆணையை இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அதிலும் ஒரு 3 பேர், முக்கியமாக அதில் ஒருவர் இறந்து போன அந்த 41 பேரில் ஒரு பெண், அவருடைய கணவர் காவல்துறையில் பணியாற்றுகிறார். ஆகவே அவருக்கு அந்த பணி நியமன ஆணை என்பது மிக முக்கியமாக அவருக்கு வழங்கப்படவில்லை. அதேபோல் மற்றொரு ஒருவர் இறந்த ஒரு பெண் ஒருவருக்கு அவருடைய அண்ணன் வெளியில் வெளிநாடுகளில் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரும் தனக்கு வேலைவாய்ப்பு தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஒரு குடும்பத்தினருக்கு இடையே அவர்களுக்கு இடையே கணவன் மனைவிக்கு இடையே தகராறு இருப்பதால் அவர்களுக்கும் அவர்கள் மிக முக்கியமாக அவர்களுடைய குடும்பத்திலும் அந்த பணி நியமன ஆணை வழங்கப்படாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் 31 பேரில் உள்ள குடும்பத்தினர் அனைவருமே மாவட்ட நிர்வாகத்தினர் அவர்களே அந்தந்த பகுதிகளில் சென்று நேரடியாக வாகனங்களை வைத்து அவர்கள் அழைத்து காலையே கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர வைத்திருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலுக்கு முன்னதாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. இன்று காலை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு அங்கே பேசிவிட்டு சாலை வளமாக அவர் அந்த வெண்ணெய்மலை பகுதியில் இருந்து கரூருடைய பழைய பேருந்து நிலையம், அதே போல் அண்ணா சிலை, அதை தாந்தொன்றை மலை, இந்த நீதிமன்ற வாயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் நேரடியாக அவர் மார்க்கம், அதாவது சாலை மார்க்கமாக இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கே வருகை தர இருக்கிறார். பலா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். விழா தொடங்கிய பிறகு மீண்டும் உங்களோட இணைகிறோம். விவரங்களுக்கு நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.